வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று போட்ஸ்வானாவில் அந்நாட்டு குடியரசுத் தலைவர் திரு டுமோ போக்கோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பூட்டான் தலைநகர் திம்புவில் பூட்டான் மன்னர் ஜிக்மே நாம்கேல் வாங்சுக் உடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத் துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அடித்தளமாக தண்ணீர் திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பீகாரில் இம்மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் 66.91% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களின் ஓட்டுப்பதிவு சதவிகிதம் அதிகமாக உள்ளது. பீகாரில் 1951ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற தேர்தலில் இம்முறையே அதிக வாக்குகள் பதிவாகி உள்ளன. களித்தீர்த்தால் குப்பம் மற்றும் பல்லார்பூர் மின் பாதைகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை களித்தீர்த்தால் குப்பம், ஆண்டியார்பாளையம் மற்றும் திருபுவனியின் ஒரு சில பகுதிகளிலும், துத்திப்பட்டு கிராமம், உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளிலும் மின் விநியோகம் தடைபடும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. ஷாங்காயில் நடைபெறும் சீன ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் எகிப்தின் மென்னா ஹாமேதை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.